ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கூகுள் தான். ஸோ கூகுள் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு சில மெத்தட் இருக்குது. சில பேர் டெக்ஸ்ட் மூலமாக சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க, சில பேர் வாய்ஸ் சர்ச் மூலமாக சர்ச் பண்ணுவாங்க, சில பேர் கூகுள் லென்ஸ் மூலமாக சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோன் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த கூகுள் சர்ச் இருக்கா பாருங்கள். ஸோ இந்த கூகுள் சர்ச் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணுறதுக்கு இந்த சர்ச் ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வாய்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கூகுள் லென்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் டயர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கூகுளை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதில் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனோட முக்கியமான ஆப்ஷன்ஸை நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வர வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பேர் ஹோம் ஸ்க்ரீன் விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் ஃபோனில் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா எப்படி வர வைக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் எம்டி பிளேஸ் ஏதாச்சும் ஒரு எம்டி பிளேஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே விட்ஜெட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கூகுள் எங்கே இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ மேக்ஸிமம் கூகுள் லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கூகுள் இருக்கா, ஸோ கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லா விட்ஜெட்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சர்ச் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வந்துச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மெத்தடில் நீங்கள் கூகுள் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் சர்ச்சில் கூகுள் லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கூகுள் லென்ஸ் மூலமாக சில பேர் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் லென்ஸ்னா ஃபோட்டோ மூலமாக சர்ச் பண்ணுறது. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட நேம் என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணணும்னா சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் என்ன நம்ம கூகுளில் படித்து சொல்ல வைக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் கூகுள் லென்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை கூகுள் லென்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணி தெரியல கவலைப்படாதீங்க, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.